கோல்டு கிராஷ், சில்வர் கிராஷ், மெட்டல்ஸ் தாறுமாறான அடி. இந்த வருஷத்தில் முதல் முதல் கோல்டு கிராஷ் இதுதான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கடைசி 5-6 வருஷத்தில் 10 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஒரே நாளில் 5% சட்டுன்னு கோல்டு கீழே விழுந்த ஒரே ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை அனலிஸ்ட்டும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கோல்டு ஏறின ஸ்பீடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 மார்ச் 25 வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா போர் நடக்குது அப்படின்னா எல்லாரும் கொண்டு போய் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ போர் நடக்கும்போதே கோல்டுக்கான வேல்யூ கம்மியானது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எதனால் இந்த கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் அனாலிசிஸ்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச முதல் ரீசன் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் மேலேயான தாக்குதல் வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதலுக்கு மாற்ற போகுது. நேட்டோ படைகள்கிட்ட ட்ரம்ப் கேட்குறாரு, நீங்கள் உங்களுடைய ஆர்மி அனுப்புங்க, இல்லாட்டி என்னோடய ஆர்மி இறங்குனாரு. நேட்டோ படைகள் போகலை. அதனால ட்ரம்ப் அவருடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியை டைரெக்டாக உள்ளே இறக்குறாங்க. இப்போ அந்த மாதிரி போர் சூழல் போச்சு அப்படின்னா அதுக்கான ஃபண்டிங் தேவை. அந்த ஃபண்டிங் எங்கே இருக்கும்? கோல்டுகள் எல்லாம் விற்றா மட்டும்தான் அதுக்கான ஃபண்டிங் இப்போ கிடைக்கும். ஏன்னா பெட்ரோல் கைவசம் வந்துருச்சு. இப்போ அந்த நாடை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே போர் வீரர்களை அனுப்பி ஈராக்கை எப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிடிச்சாங்களோ அதே மாதிரி இப்போவும் ஈரானை பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் ஃபுல் கண்ட்ரோல் வரும். அதுக்கு தரைவழி தாக்குதல் நடக்கணும். அது ஒரு 2-3 வருஷத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த நாட்டில் நியூக்ளியர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் வேறு கதை. இப்போது பெட்ரோல் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கொண்டு வரணும் அப்படின்னா தரைவழி தாக்குதல் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அமெரிக்கன் அனலிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கா ஈரானை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபுல் பெட்ரோல் கண்ட்ரோலும் அமெரிக்கா கிட்டே போயிடும். அதாவது வெனிசுவேலா, ஈரான் இதுதான் மெயின் சப்ளையர்ஸ் சைனாக்கெல்லாம். இப்போ ஆயிலை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா ஆயிலோட கண்ட்ரோல் ஃபுல்லாக அமெரிக்கா கிட்டே போயிடுச்சுன்னா அப்போ ஆயில் தான் அடுத்த மார்க்கெட்டு அப்படிங்கிறது அனலிஸ்டோட ஒரு தாட் ப்ராசஸ். அப்போ இப்போவே ஆயிலில் காசை போட்டு வச்சாதான் 2-3 வருஷம் கழித்து லாபமாக வரும். அப்போது எங்கேருந்து காசு எடுக்கிறது? தங்கத்தில் போட்ட முதலையெல்லாம் எடுத்து ஆயிலுக்கு மாற்றணும். அதனால் நிறையா நாடுகள் இப்போ அதை மாற்றி விட்டுருச்சு. அதனால தங்கம் பயங்கரமான கிராஷு. இந்தியாவில் ஆல்ரெடி டாலர் 94 ரூபாய்க்கு வந்துட்டு ஆனாலும் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் மக்களே, உலக மார்க்கெட்டில் தங்கம் எவ்வளோ கீழே போயிருக்குது அப்படின்ட்டு. ஆனால் தங்கத்துக்கு எப்போவுமே இந்தியாவில் ஒரு மவுன்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு எமோஷ்னல் மெட்டல்.